அதுக்கு வந்து ஸ்கூல் சார்பாக வந்து வரவேற்பு பூங்கொத்து வாழ்த்துக்கள் சார். வந்து எங்கள் சுட்டி குழந்தைங்களை வாழ்த்தியதுக்கு. மேடம் இந்த பக்கம். அங்கேயே இருக்குண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுமார். ஆக்சுவலாக வந்து இந்த வருஷத்துலேருந்து வெற்றி வேலப்பர் அப்படின்னு ஒரு படத்தில் கதாநாயகன் அறிமுகமாகிறேன். அந்த படத்துலேருந்து எனக்கு ஸ்டார் சுகுமார் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த வருஷம் ஆரம்பித்து நான் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு முதல் காரணமே இது ஜூனியர் செஃப், அது குழந்தைகளுக்கான உணவு திருவிழா. இந்த எஸ்டி மேரிஸ் செயின்ட் மேரிஸ் ஸ்கூலில் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்ற இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு. ரொம்ப பேரண்ட்ஸ்லாம் மெனக்கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஒரு ஆரோக்கியமான உணவோட அவசியத்தை அவங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதில் கலந்துக்கிட்டதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், பசங்களுக்கு படிக்கிறது முக்கியம், அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் சமையல் செய்யறதும் முக்கியம். ஏன்னா நீங்கள் சிங்கிள் பேரண்டாக இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டம் இருக்காங்க. இன்றைக்கி வந்து உணவுடைய அவசியமும் ஆரோக்கியமான உணவை பற்றின விஷயமும் நிறைய இடத்துல வந்து ஒரு கான்சியஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் வந்து அதை பற்றின வீடியோக்கள், அதை பற்றின நிறைய பதிவுகள் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பசங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதிரியே இந்த உணவு திருவிழா நடைபெற்றது ரொம்ப சந்தோஷம். இதோடைய பின்னணியில் என்ன ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சிங்கிள் பேரண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலையில், அதாவது வேலைக்கு போகும்போது அர்ஜென்ட்டாக சில விஷயங்கள் வந்து சொல்லித் தர முடியாது. அந்த நேரத்தில் இந்த பசங்க வந்து இந்த மாதிரி சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த சாப்பிடும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் உணர்ந்தேன். ஏன்னா அதில் வந்து நட்ஸை வச்சு, அவல் வச்சு, அப்புறம் வந்து ராகி, கேழ்வரகு வச்சு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை சமைச்சு சாப்பிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்கும். இந்த இந்த உணவு திருவிழா வந்து இந்த ஜூனியர் செஃப் இருக்காங்க இல்லையா, இது வந்து ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக இருக்கும். இதை தொடர்ந்து நிறைய ஸ்கூலில் கூட இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய போயிடுது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கானிக் பசங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஆர்கானிக் எவ்வளோ பிடிக்குது? ஆர்கானிக் மேக்ஸிமம் பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா பர்கர், பீஸாவெல்லாம் போகிறாங்க. இப்போ பசங்களாம் வந்து ஆர்கானிக் பண்ணியிருக்காங்க திருப்பாங்க. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான வேகத்தில் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வெறும் நாக்கு ருசிக்கு மட்டுமே அடிமையாகிடுச்சுன்னா உடலை வந்து சரியாக கவனிக்க முடியாது, பராமரிக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20-30 வயசுலலாம் சுகருங்கிறது சாதாரண விஷயமாச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அதை பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. அவர் நிறைய பணம் சேர்த்துட்டாருப்பா, அதனால் சுகர் வந்துருச்சுங்க. இப்போ வந்து வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாத்துக்கும் சுகரு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. 30-40 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். அதை குறைச்சிக்கிட்டு நம்முடைய பாரம்பரியத்திலேயே உணவே மருந்து, மருந்தே உண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான வியாதிகளுக்கும் குறிப்பிட்ட சில விஷயங்களை தவிர, வியாதியை தவிர எல்லாத்துக்குமே மருந்து வந்து சாப்பாடு தான். அதாவது திருமூலர் சொல்கிறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு. அதாவது உடம்புக்கு மருந்துன்னு ஒன்று கொடுத்துடாதீங்க, சாப்பாட்டில் சரி பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகளான ராகி, அப்புறம் நவதானியம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அவல், அது நிறைய பேர் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண உணவில் வந்து அவல் வந்து கலந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆயில் கிடையாது. ஆயில் இல்லாத உணவை சாப்பிட்டாலே நம்ம ஆயில் நீடிக்கும், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி அந்த பசங்களுக்கு வருது. அதை வந்து நம்ம
இதெல்லாம் வந்து முன்னெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா எதிர்கால தலைமுறைக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து எல்லாம் ஜங்க் ஃபுட்டு தான், பர்கரு, பீஸா அது இதுன்னு சாப்பிட்றவங்களுக்கு தான் பிரச்சனையே வழியே. இந்த மாதிரி பாரம்பரிய உணவு சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதே கிடையாது. அதை வந்து வலியுறுத்துகிற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் இருந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, சமைக்காத உணவுகள் நிறைய வச்சுருந்தாங்க, தவால வறுக்காத உணவுகள் வச்சுருந்தாங்க. எப்படி வச்சுருந்தாங்க, எப்படி பார்த்தீங்க? இல்லை, அதாவது இந்த சமையலில் எதுவுமே வந்து வேக வைத்த பொருள் கிடையாது. எல்லாமே ஊற வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்குவம், அதாவது அது அழகாக வந்து நவதானியங்களையும் ஊற வச்சுருக்காங்க. ஆயில் சுத்தமாக எதுலையுமே கலக்கவே இல்லை. இயற்கையாகவே வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கிற தயிர், அப்புறம் வந்து தேங்காய் பால். ஏன்னா தேங்காய் பால் வந்து கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு நிகரானு சொல்லுவாங்க. தேங்காய் பால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாப்பிடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதுலையுமே வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி மேக் பண்ணி சாப்பிடும்போது சில பேர் சொல்லுவாங்க டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியாதுமாங்க. ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு சுவை கூட்டுவதற்காக இந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. மேடம், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் பேரண்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்ட்டு. என்ன ஹெல்ப் பண்ணாங்க? அது இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கீங்க, இது டேக்கு வந்து இந்த ஃபுட்டு எடுத்துன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அது எப்படி வந்து உங்கள் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நிறைய ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலி நிறைய ஸ்கூல்ஸில் அது இருக்குது. பட் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சார். ஒரு பிரேக் டைமில் கூட ஜங்க் ஃபுட்ஸ் அலவுட் கிடையாது. ஈவன் ஒரு மண்டே ஆனால் என்ன ஃப்ரூட் எடுத்துகிட்டு வரணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது எல்லா அசம்பிளிலையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதே மாதிரி வெஜிடபிள்னால் வெனஸ்டே அன்னைக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த வெஜிடபிள் சாப்பிட்றதுனால என்ன பயன்கள், அது தமிழில் இங்கிலீஷில் என்ன அசம்பிளியில் டெய்லி எல்லா வீக்குமே ப்ரோக்ராம் நடக்குது சார் எங்கள் ஸ்கூலில். அது மூலமாகவும் ப்ளஸ் அது இவ்வளோ நல்ல ஹெல்த்தியர் காம்படிஷனாக மாறும்ன்றது வந்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது சார். காம்படிஷன் நீங்கள் எப்படி அவார்ட்ஸ் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? அவார்ட்ஸா இல்லை கப்பா? சார் ஆக்சுவலி இட் இஸ் அ சர்டிஃபைட் ப்ரோக்ராம் சார். இந்த சர்டிஃபைட் ப்ரோக்ராம் வந்து எல்லா பிள்ளைங்களும் செஞ்சுருக்காங்க. இதுலேயும் 5 ஜூனியர் ஷெஃப்ஸ் வந்து அவார்ட் ஆக போகிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக இட் வில் பி டேக்கன் ஃபார்வர்ட்ஸ். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு செஃப்ஸில் இருக்காங்க. நீங்கள் 8th மேலே சொல்கிறேன், செஃப்ஸில் இருக்காங்க. நீங்களும் வந்து செஃப்ஸில் தான் இருப்பீங்க. அவங்க எப்படி நீங்கள் கேர் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு டீச்சராக அவங்க கேட்குறாங்க சார். ஆக்சுவலி இதை நான் என்னோடய ஸ்கூலுன்றதுக்காக சொல்லலை சார். எங்களோட ஸ்கூலில் பிள்ளைங்களோட ஹெல்த்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் சார். எங்கள் +2 பிள்ளைங்க வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரணும்னு கம்பல்சரி சார். வாட்டர் குடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி சார். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு முதல் கொண்டு அந்த குழந்தைங்க கரெக்டாக சாப்பிட்டாங்களான்றது வரைக்கும் எங்கள் டீச்சர்ஸ் பார்த்து நாங்கள் டெய்லி கொண்டு போகிறோம். இது ஜஸ்ட் பேசணுன்றதுக்காக இல்லை, இதை நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸை குழந்தைங்களுக்கு தினந்தோறும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சார். நிறைய ஸ்கூலில் வந்து பேசும்போது பேரண்ட்ஸ் பேசும்போது அட்மிஷன் பற்றி பேசுவாங்க, அட்மிஷன் வந்து ஏதோ வச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேஜில் பேசுகிற எந்த பேரண்ட்ஸும் அதை பற்றி பேசுறீங்க, எதை என்ன காரணம்? புரியல சார். அட்மிஷன் ஃபீஸ் பற்றி சொல்லுங்கள், கண்டிப்பாக எல்லாரும் பேசுவாங்க. ஓகே சார், மேபி அது வந்து எங்களோட ஒரு பேரண்ட்ஸோட ஒரு பெஸ்ட் சைடாக இருக்கலாம் சார். நாங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் உண்மையாக சொல்லணும்னா, இந்த ஜூனியர் ஷெஃப் நாங்கள் கொண்டு வரும்போது ஆக்சுவலி எங்களோட பார்ட்னர் வந்து நோபல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார், ஜெரால் சார், ஞானரத்னம் சாரும் வர்ஜின் இனிகோ மேமும் தான். அவங்க இந்த ஃபார்வர்டாக கொண்டு வரும்போது நாங்கள் இதை எப்படி கொண்டு போவோம்னு யோசித்தோம் சார். ஆனால் எங்களால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடிஞ்சு சார், ஒன்லி வித் பேரண்ட் சப்போர்ட். அப்போ அவங்களுக்கு தெரியும்ல சார் நாங்கள் கொடுக்குற பெனிஃபிட் என்னன்றது. ஸோ கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலோட கம்பேரிட்டிவ்லி எங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி தான் சார். ஆனால் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற எஜுகேஷன் த பெஸ்ட் இன் கேளம்பாக்கம் சார். ஃபுட்டோடைய நோக்கம் என்ன? ஏன்னா எல்லாம் குழந்தைங்க, அதெல்லாம் அந்த ஃபுட்டை பற்றி தெரியாது. ஏன்னா எல்லாமே உள்ளே போனால் வாயிலெல்லாம் எடுத்து வச்சுருந்துங்க, என்னன்னு கேட்டால் இது நட்ஸு அப்படின்னுச்சு, அது நட்ஸுன்னு என்னன்னு தெரியாது. இது நோக்கம் என்ன? குழந்தைங்க சார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி வெரி ஓப்பன் டாக், ஸ்ட்ரெஸ்ஸு, எஜுகேஷன் நல்லா படிக்கணும், மெமரி இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னாவே த ஃபர்ஸ்ட் திங் ஃபுட் நல்லதாக போடணும் சார் குழந்தைங்களுக்கு. நம்ம தான் சொல்கிறோம் எல்கேஜி பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு, ஆனால் இன்றைக்கி எல்கேஜி பிள்ளைங்களுக்கு நம்ம நாலேஜபிளாக சொல்லி கொடுத்தோன்னா அவங்கள விட பெஸ்ட்டாக சொல்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஸோ எல்கேஜி till 12th ஸ்டாண்டர்ட் எங்கள் எல்லார் பிள்ளைங்களும் சரி, எல்லா பிள்ளைங்களும் இந்த பெஸ்ட்டாக அவங்கள நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு கிராண்ட் சக்ஸஸாக அவங்க லைஃப்பில் இது மாறும் சார். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார் படத்தில் நல்ல ஒரு ரோல் வந்தது, அதுக்கப்புறம் காணோம் சும்மா அப்படின்னு எல்லாமே தகவல் தெரியும்.
இருக்கு, அதை பற்றி என்னென்ன படங்கள் போயிட்டுருக்கு அப்கமிங்கில், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ம். ஏன்னா டைரக்டரும் ஆமாம். இப்போ வந்து நான் 2 படத்தோடைய கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து முருகருடைய புகழ் பரப்பக்கூடிய ஒரு படம், வெற்றி வேலப்பர், ஸ்ரீ வெற்றி வேலப்பர்ங்கிற படம். அது வந்து தைப்பூசத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த வேலைகளில் நிறைய படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அப்படி இருந்தும் கூட விமல் சாரோட சேர்ந்து 2 படம் பண்ணியிருக்கேன். அது ஒன்று தேசிங் ராஜா 2 எழில் சார் இயக்கத்தில். அதுக்கப்புறம் வந்து நம்முடைய விமலோட இன்னொரு படம் பரமசிவன் பார்த்திமான்னு சொல்லிட்டு இசக்கி அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருக்காரு. அந்த படத்தில் வந்து த்ரோஅவுட்டாக ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஒரு போலீஸ் ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து தொடாதேன்னு ஒரு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன். அது வந்து என்னென்னா மது வந்து இன்றைக்கி வந்து பெரிய விஷயமா இருக்குது. நம்ம இதுக்கு நிறைய பேர் வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி விஷயங்களை, அது எந்த போதைப் பொருளாக இருந்தாலும் தொடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தொடாதேன்னு ஒரு படம் அது பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து வந்து படங்கள் நடிச்சுட்டே தான் இருக்கேன். இனிமே வந்து முழுக்க நடிப்பில் தான் நம்முடைய கவனம் முழுக்க இருக்குது. கடைசியாக ரொம்ப இங்கே வந்து பார்த்ததில் ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? நீங்கள் அதிகமாக ரொம்ப பிடிச்சி நான் சாப்பிட்றேன்ற ஃபுட்டு இல்லை, நான் வந்து பெரும்பாலும் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பிரியாணி பிடிக்கும். அது எந்த பிரியாணியாக இருந்தாலும் நான் அதை சாப்பிடுவேன். அது டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கே வந்து சாப்பிட்டதில் நான் வந்து நவதானியத்தை பயன்படுத்தி ஒரு சாலட் பண்ணியிருந்தாங்க ஊற வச்சு. அதில் வந்து அந்த வேர்க்கடலையெல்லாம் துருவி போட்டு தேங்காயெல்லாம் போட்டு அது நவதானியம் சாப்பிட்ற மாதிரியே தெரியல. அது சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரூட் சாலடு, அதுக்கப்புறம் ஒரு தயிரில் வந்து ஒரு பாயசம் மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தயிர்லையே. அதுக்கு வந்து ஏதோ ஒரு லஸ்ஸி சொன்னாங்க. ஆமாம், இல்லை அதுக்கு பேர் என்னமான்னு கேட்டேன் ஒரு குழந்தைகிட்ட. இது ஏதோ ஒரு லஸ்ஸி அப்படின்னு சொல்லிச்சு. பட் அந்த பேர் நல்லா இருந்துச்சு. அதாவது உணவுகள் வந்து இப்போ ருசி அறியாது. உணவு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அது உயிர். அதாவது இறை அவன் நாங்கள் இறைனா சாப்பாடு, இறை அவன்னா உணவாக ஒரு உணவு தான். அதாவது ஒரு பழமொழி இருக்குது, ஒரு சீன பழமொழி. அதாவது பசித்தவர்களுக்கு இறைவன் ரொட்டி துண்டு வடிவில் வருகிறானா. அந்த மாதிரி தான் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு உயிர் கொடுக்குற ஒரு விஷயம். அதை வந்து குழந்தைங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு இந்த நவதானியங்களெல்லாம் வச்சு பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்த டிஷ்ஷு எனக்கு ரொம்ப இன்னைக்கு காலம் போகிற வேகத்தில் எல்லாருமே வந்து சமைக்கிறதை நிறுத்திட்டாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதாவது இப்போ வந்து நிறைய வேறு 2 பேர் வேலை செய்கிற இடத்துல அவங்களால சமைக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது உடனே நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதுக்கு ஃபோன் பண்ணி வீட்டு வாசலுக்கே சாப்பாடு வந்துடுது. அது எப்போ செஞ்ச ஃபுட்டு, எப்போ ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வச்சுருந்த ஃபுட்டு, அதை எப்படி சூடு பண்ணி கொடுத்தாங்க, ஒரு உணவை வந்து மறுபடியும் சூடு பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரி ரசாயனங்கள் வந்து உருவாகும், அது எவ்வளோ எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தும் வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மேடம் கரெக்டாக சொன்னாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகிறதுக்கு காரணம் உணவாக கூட இருக்கும். வியாதி 2 வழியாக தான் உள்ளே போகும். ஒன்று தண்ணி வழியாக, குடிக்கிற தண்ணீர் வழியாக, இன்னொன்று வந்து சாப்பாட்டு வழியாக வாய்க்குள்ளே போகிற. அதில் தான் எல்லா பிரச்சனையும் உருவாகும். உங்களுக்கு டைஜஷன்லேருந்து, டைஜஸ்ட் பண்ணுற விஷயத்துலேருந்து, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தம், அந்த பிபி, சுகரு, இது எல்லாமே வந்து உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் தான் நமக்கு இதெல்லாம் உருவாகிருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெருவுக்கு வந்து 10 மெடிக்கல் ஷாப் இருக்குது, 10 மளிகை கடை மாதிரி மெடிக்கல் ஷாப் வந்துருச்சு. நமக்கு உடனே நோய் குணமாகணும், உடனே நம்ம வந்து போயிடுறோம். சித்த மருத்துவத்தை மறந்துருக்கோம் நிறைய பேர். இப்போ அதை பற்றி விழிப்புணர்ச்சி நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சு. அதனால் மெதுவாக, அதாவது உடனே எல்லாரும் முடியாது, பாரம்பரிய உணவுக்கு மெதுவாக மாறுங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக, ஒரு முன்னோடியாக இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியின் மூலமாக நடத்தணும்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதனால் மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டை நீங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நேரம் இருந்தால் வீட்டிலே சமைச்சிருங்க. சமையல் வந்து எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. சமையல் ஒரு கலை, ஒரு ஆர்ட். அது நம்ம எப்படி சமைக்கிறோங்கிறத தாண்டி அதை எப்படி பரிமாறுறோங்கிறதுல தான் அதனுடைய அழகே இருக்குது. அதுக்கு வள்ளுவர் சொல்லியிருப்பார், மோப்போ குலையும் மனுஷன் முகந்திருந்து நோக்கோ குலையும் விருந்துன்னு இருக்கார். அதை பரிமாறுறதுலையே பல விதங்கள் இருக்குது. அதனால் பாரம்பரிய உணவுக்கு மாறுங்க, நிறைய பேருக்கு அந்த பிரச்சனையே வராது. இயற்கையான ஆர்கானிக்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல ஆர்கானிக் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாதாரணமாக பார்த்து கடந்து போயிடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. அது நிறைய கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காமல், இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கத்திரிக்காயிலுமே பூச்சி கிடையாது. என்ன காரணம், அவ்வளோ மருந்து அடிக்கிறாங்க.
ஆனால் நம்ம ஊரில் சாதாரணமாக உரம் போட்டு விளைவிக்கிற கத்திரிக்காயில் 10 கத்திரிக்காயில் ஒரு 5 கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும். அந்த பூச்சி இருக்கிற பகுதி மட்டும் வெட்டி போட்டுட்டு அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அது நல்ல காய்கறின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரையில் கூட எறும்பு வைக்க மாட்டேங்குது, திறந்தே வச்சிடுறாங்க. அப்போலாம் திறந்து வச்சா மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு வருஷம் நீங்கள் சக்கரை திறந்து வச்சாலும் சீனியை ஒரு எறும்பு தீண்ட மாட்டேங்குதுங்க. அவ்வளோ கெமிக்கல் இருக்குது அதில். எல்லா உயிர்களுக்குமே தெரியுதுல விஷம் இருக்குன்னு, மனுஷனுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. தேங்க்யூ. நன்றி.